வணக்கம். ராம ரவிக்குமார், இந்து தமிழர் கட்சி நிறுவன தலைவர். திரு மனோஜ் குமார், இந்து தமிழர் கட்சி மாநில செயலாளர், பழனி. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருமடம் சட்டவிரோதமாக சுமார் 110 கோடி ரூபாய் உள்ள சொத்து முறைகேடாக பதிவு செய்யப்பட்ட குறித்தான விவகாரம் தமிழ்நாட்டில் பெரிய பரபரப்பை உருவாக்கி இருக்கிறது. ஆவண எண் 1446/2026. ஆவண எண் 1446/2026. அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலுக்கு தக்காராக இருக்கக்கூடிய இணை ஆணையர் நிர்வாக மேற்பார்வையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த சொத்து பழனியில மிக முக்கியமானது. 1 ஏக்கர் 40 சென்ட் 1888 ஆண்டுகள்ல குப்புசாமி மணியக்காரர் என்பவர் இந்து சமய அறநெறியை பரப்புவது, முருக பக்தியை பரப்புவது, அந்த இடத்திலே ஒரு முருகனுடைய கோவில் கட்டி வேல் வழிபாடு செய்வது, பழனிக்கு வரக்கூடிய அடியவர்கள் தங்கி 1 வார காலம் தங்கலாம் என்கின்ற அறச்சிந்தனையோடு தர்ம நோக்கத்தோடு செயல்பட்டு வந்த அந்த திருமடம் கால சூழ்நிலையில் பலருடைய கைகளில் மாறி சென்னை பார்டர் தோட்டத்தை சார்ந்த VVR வெங்கடாசலம் என்பவர் கையிலே இருந்தது. அந்த இடத்தின் பெயரில் அவர்களிடம் பணம் வாங்கியதாகவும் சொல்கிறார்கள். அதன் பின்னர் பொது நோக்கத்திற்காக, இறை நோக்கத்திற்காக, தர்மத்திற்கு உருவாக்கப்பட்ட இந்த திருமடத்தை சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் இந்த ஊருக்கும் இந்த திருமடத்திற்கும் சம்பந்தமில்லாத ஒரு அறங்காவலர் குழு, அதாவது அந்த மடத்துக்கான ட்ரஸ்டிஸ், விழுப்புரத்தை சார்ந்த முருகதாஸ், கோயம்புத்தூரை சார்ந்த கணேசன், குமரகுருபரன் திருநெல்வேலி, சண்முக சுந்தரம் திருநெல்வேலி, சாமிநாதன் விருதுநகர், அழகாபுரி ராஜபாளையம், சிவகுமார் திருநெல்வேலி, கணேசன் விருதுநகர் உள்ளிட்ட இந்த 7 நபர்கள் சேர்ந்து இந்த ட்ரஸ்டுக்கு ஒரு மீட்டிங் போடுறாங்க. மீட்டிங் போட்டு தீர்மானிக்கிறதுல என்ன சொல்றாங்கன்னா, மேற்படி தண்டாயுதபாணி சுவாமி திருமடம் இந்த சொத்தை இருக்கக்கூடிய வில்லங்கத்தோடு யார் அதிகபட்ச விலைக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம விற்பனை செய்யலாம். அந்த விற்பனை செய்வதற்கான முழு அதிகார முகவராக விழுப்புரத்தை சார்ந்த முருகதாஸ் என்பவருக்கு பொறுப்பு கொடுக்கிறாங்க. இது அவங்களுடைய தீர்மானம். இந்த சொத்து பல ஆண்டு பிரச்சனை இருக்கு. உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்று நம்முடைய கோவில் நிர்வாகம் கடந்த 25வது வருஷம் 9வது மாசம் கையகப்படுத்துது. திருஆவினங்குடி கும்பாபிஷேக சமயத்தில் அங்க அன்னதானம்லாம் நடக்குது. அங்க கார் பார்க்கிங் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டது இந்த நோக்கம், அறநோக்கம் என்னன்னா, அங்க ஒரு கோயில் கட்டணும், வேல் வழிபாடு நடக்கணும், பக்தர்கள் தங்கணுங்கிறதா அந்த சாசன உயில் 1888 தொடங்கப்பட்ட இந்த திருமடம். இப்போ இந்த முருகதாஸ் என்கின்ற ஒரு மனிதர், சேதுபதி, அப்புறம் இன்னொரு மனிதர், 2 பேரும் சேர்ந்து வெள்ளத்துறை அப்படிங்கிற ஒருத்தரும் சேதுபதிங்கிற ஒரு மனிதரை சேர்ந்து இந்த சொத்தை வாங்குறாங்க. இந்த சொத்தை எவ்வளவுக்கு வாங்குறாங்கன்னு சொன்னா 2 கோடிக்கு. இன்னைக்கு அரசாங்கத்தின் மதிப்புல ஒரு சதுரடி அந்த இடத்துல 2750 ரூபாய். அப்படி பார்த்தா கிட்டத்தட்ட 60-65,000 ஸ்கொயர் ஃபீட் வருது. சுமார் 16 கோடி சொத்து. 47A பதிவு என்பது குறைந்த மதிப்புல பதிவு செய்யறது. அப்படி பதிவு செய்யறதுனாலும் 2750 இன்ட்டு நீங்க போட்டீங்கன்னா சுமார் 8 கோடி ரூபாய் பெறும். இந்த 8 கோடி ரூபாய் பெருமான சொத்தை 2 கோடிக்கு பதிகிறதுக்கு இந்த முருகதாஸ் என்கின்ற நபர் சொத்தை விற்கிறார் சட்டவிரோதமாக. சேதுபதி அண்ட் வெள்ளத்துறை நபர்கள் சட்டவிரோதமாக வாங்குறாங்க. இவங்க பழனியை சார்ந்தவங்க, ஒருத்தர் திருப்பூர் பக்கத்துல உள்ள ஊர் நபரை சார்ந்தவர். இந்த 2 கோடிக்கு 27/3/2026 4 செக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொரு செக்கும் 50 லட்சம் மதிப்பானது. அந்த செக்குல பணம் இருக்கா இல்லையா, யார்கிட்ட இருந்து பணம் வாங்கப்பட்டது, யாருடைய பெயர்ல இந்த செக் இருக்குங்கிற விஷயத்த இந்த CBCID போலீஸ் விசாரிக்கணுங்கிற செய்தியை நான் பதிஞ்சுக்கிறேன். அவங்க 27/3/2026 இந்த தண்டபாணி சாமி திருமணத்துடைய சொத்தை
பழனிசாமி என்கின்ற ஒரு சார்பதிவாளர் இருக்கின்ற பொழுது மறுத்து கொடுத்துறார், மறுத்தளித்தல், அதாவது ரெஃப்யூஸ் பண்ணிடுறார். இந்த சொத்தை ஆவணத்தை தயாரிச்சு பதிவுக்கு கொண்டு வந்த மனிதர் யாருன்னா அரசாங்கத்தில் முறையாக அங்கீகாரம் பெற்ற பத்திர எழுத்தர் கிடையாது, பத்திர பதிவர் எழுத்தர் கிடையாது. ஜேபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெயபிரகாஷ் அசோசியேட்ஸ் ஒட்டஞ்சத்திரத்துல கைராசி நகர்ல இருக்கக்கூடிய இந்த குழு சட்டவிரோத அரசு அங்கீகாரம் பெறாத இந்த மனிதர் சிவகுமார் ஏ அந்த மனிதரை வக்கீல் கையெழுத்து போட்டு இந்த சொத்து பத்திர எண் 1446/2026 பதிவு செய்ய வர்றாங்க. திரு பழனிசாமி சார்பதிவாளர் அதை நான் மறுத்தெடுத்து திரும்ப கொடுத்துறார், நான் பதிய மாட்டேன்னு சொல்லிடுறார். அப்போ பதிவுத்துறை சட்டத்தின்படி இது ரெஃப்யூஸ் பண்ணும்போது ஒரு செக் ஸ்லிப் கொடுக்குறாங்க. அந்த செக் ஸ்லிப்பை வாங்கி நாங்க இந்த மாதிரி முருகதாசுங்கிறவர் விற்கிறாரு, சேதுபதி வெள்ளத்தரை நாங்க வாங்குறோம், பதியறதுக்கு இந்த பதிவாளர் பதிய மறுக்கிறாரு சொல்லி ஏப்ரல் மாசம் கோர்ட்டுக்கு போறாங்க. இதுல பார்ட்டியாக சேர்க்க வேண்டிய திருக்கோயில் நிர்வாகத்தை தக்கார் ஃபிட் பர்சன் மிஸ்டர் மாரிமுத்து இந்த ஹெச்ஆர்சி ஜேசியை சேர்க்கவே இல்லை. கோர்ட்டு என்ன செய்யுதுன்னா, சரி ஒருத்தர் விற்கிறாங்க இன்னொருத்தர் வாங்குறாரு, ஏன் கோர்ட்டு நீங்க பதிவுத்துறை பதிய மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி இந்த ஆவணங்கள் சரியா இருக்கும் பட்சத்துல ஒரு வாரத்தில் நீங்க பதியலாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்போ இந்த பதிவுத்துறையில சார்ந்து அதிகாரிகள் இந்த மாதிரி கோயில் நிர்வாகம் கோவில் சொத்து அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த கோர்ட்ல சொல்லி இருந்தா இந்த பதிவே நடந்திருக்காது. ஆனா இந்த ஏப்ரல் மாசம் ஒரு வார்த்தை ஆவணங்கள் முறையாக சரியாக இருந்தால் பதியலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த உத்தரவை மட்டும் வார்த்தையை வச்சுக்கிட்டு 3/7/2026 அன்று 3/7/26 அன்று அன்னைக்கு பாலச்சந்தர் என்கின்ற ஒரு சார்பதிவாளர் அன்னைக்கு டியூட்டிக்கு வந்துட்டு லீவு போடுறார். 1/7/2026 அன்று ஈஸ்வரிங்கிற ஒரு அம்மா டிரான்ஸ்பர்ல வந்து ஜாயின் பண்ணணும், அந்த அம்மா ஜாயின் பண்ணல. 3/7/2026 பாலச்சந்தர் அப்படிங்கிற சார்பதிவாளர் விடுப்பில் போன காரணத்தினால அன்னைக்கு வெள்ளிக்கிழமை சனி ஞாயிறு 3ஆம் தேதி லீவு போடுறாரு, 4/5 சனி ஞாயிறு, 6ஆம் தேதி மிஸ்டர் ஜான்சன் ஜஸ்டின் மணிகண்டன்கிற ஒருத்தர் வந்து விடுப்புல வந்து பதவி இருக்கிறார், இந்த பொறுப்பு சார்பதிவாளர் வர்றாரு. வந்த உடனே ஏற்கனவே பெண்டிங் வச்சுட்டு போன ஒரு பத்திரத்தை உடனடியாக இவர் பதிகிறதுல நாங்க பல சந்தேகங்களை முன்வைக்கிறோம். காரணம், ஒருத்தர் பெண்டிங் வச்சுட்டு போன பத்திரத்தை உடனடியாலாம் நீங்க பதிய முடியாது. இந்த பதிவுக்கு பின்னணியில பல அரசியல் அழுத்தங்களும் அதிகாரிகளுடைய அழுத்தங்களும் இருந்ததுங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். காரணம், மதிப்பிற்குரிய இணை ஆணையராக இருந்து பதவி உயர்வு பெற்ற திரு மாரிமுத்து இணை ஆணையர் 2/7/2026 அன்று பத்திரப்பதிவுத்துறை அலுவலருக்கு நாங்க இந்த மாதிரி உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரை சென்ற இந்த சொத்து சட்டவிரோதமாக பதிவு செய்ய முயற்சிக்கிறாங்கன்னு ஒரு கடிதத்தை எழுதி நான் பதிவாளருக்கு அனுப்பிச்சிட்டேன், இணை பதிவாளருக்கு அனுப்பிச்சிட்டேன்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்றார். 2ஆம் தேதி இவர் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கிறாரு. 3ஆம் தேதி இந்த அப்ஜெக்ஷன் இருக்கின்ற பொழுதும் பதிவு செய்யப்படுவதற்குரிய அந்த அதிகாரியுடைய கவனத்துக்கு போனதா இல்லையா? மிஸ்டர் அந்த பாலச்சந்தருங்கிற அதிகாரி இன்னைக்கு சத்திரப்பட்டியில பதிவாளராக இருக்கிறார். அவரை இந்த வழக்குல ஏன் லீவு போட்டங்கிற விசாரணை வளையத்துக்குள்ள கொண்டு வந்தால் பல உண்மைகள் வெளியில வரும். 2ஆம் தேதி இவர் வந்து அப்ஜெக்ஷன் 2/7/26 பதிவுத்துறைக்கு அப்ஜெக்ஷன் தெரிவிச்சுட்டு 3ஆம் தேதி பதிவு நடந்துங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதா தெரியலையா மாரிமுத்துக்கு தெரியாது. 4ஆம் தேதி சென்னையில நடந்த கூட்டத்துக்கு போயிட்டார். 4ஆம் தேதி சென்னையில நடந்த கமிஷனர் உள்ளிட்ட அமைச்சரோட கூட்டத்துக்கு போயிட்டார். அந்த பதிவுத்துறையில நடந்த விஷயம் 6ஆம் தேதி இந்த சொத்து ஜஸ்டின் மணிகண்டன் என்கின்ற பதிவாளரால் பதிவு செய்யப்படுகிறது. இங்கதான் மிக நுட்பமான சந்தேகங்கள் எங்களுக்கு வருது. 2ஆம் தேதி இந்த அப்ஜெக்ஷன் தெரிவித்த திரு மாரிமுத்து அவர்கள் 3ஆம் தேதி இந்த சொத்து பதியப்பட்டதுங்கிற விவரம் அவருக்கு தெரிஞ்சதா தெரியலையாங்கிற விஷயத்துல நான் ஏன் சந்தேகத்தை கிளப்புறேன்னா, 3ஆம் தேதி திரு மாரிமுத்து அவர்களுக்கு அரசாங்கத்துல அவர் இந்த 100 கோடி சொத்துக்களை மிக சிறப்பாக கையாண்டுட்டாருன்னு என்னமோ தெரியாது, அவருக்கு பதவி உயர்வு கொடுக்குறாங்க, கூடுதல் ஆணையராக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படுது. அந்த உத்தரவு தேதி 3/7/2026. இங்க பதிவு நடக்குது, அங்க பதவி உயர்வு கிடைக்குது. அதுக்கு சம்பந்தம் இருக்கானா விசாரணையில தெரிய வரணும். 2வது, இந்த 6ஆம் தேதி பதிவு செஞ்ச விவரம்
திரு மிஸ்டர் மாரிமுத்து அவருக்கு தெரிஞ்சுதா தெரியலையா? எதற்கெடுத்தாலும் நம்ம பத்திரிகை சகோதரர்கிட்ட பிரஸ் ரிலீஸ் கொடுக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அதிகாரி 2/7/26 இந்த மாதிரி சொத்தை சட்டவிரோதமாக பதிவு செய்ய போறாங்கிற ஒரு செய்தியை தெரிவிச்சிருந்தாருன்னா இந்த பதிவு நடந்திருக்குமா, தடுக்கப்பட்டிருக்குமா? நீங்க சொல்லுங்க. அப்ப நான் தப்பிக்கிறதுக்கு ரெக்கார்டிக்கலா நான் லெட்டர் கொடுத்துட்டேன்னு சொல்லக்கூடியது முழுக்க முழுக்க தன்னை தற்காத்துக் கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட பேப்பர் அப்படிங்கிற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். இப்போ 6ஆம் தேதி பதிஞ்சாச்சு. நீங்க உங்களுக்கே தெரியுது இந்த சட்டவிரோதம் பதிவு செய்ய போறாங்கன்னு சொல்றாங்க. 7ஆம் தேதி கோர்ட்டுக்கு போயிருக்கலாம், 8ஆம் தேதி போயிருக்கலாம், 9ஆம் தேதி போயிருக்கலாம், 10ஆம் தேதி போயிருக்கலாம். ஆனா போகல. காரணம் 3/7 அவருக்கு பதவிக்கான அந்த உத்தரவு கிடைக்கப்பட்டது. 9ஆம் தேதி முறைப்படியாக அரசு அறிவிப்பாக குமரகுருபரன் IAS அவர் 3 துறைக்கு அதிகாரி, வணிக வரித்துறைக்கு, பதிவுத்துறைக்கு, இந்து சமய அறநிலையத்துறைக்கு, அந்த அதிகாரியுடைய உத்தரவு மூலமா 9ஆம் தேதி இவருடைய பதவி உயர்வு என்பது அரசு அறிவிப்பாக வெளியில வருது. இப்போ எங்களுக்குரிய சந்தேகம், 2ஆம் தேதி இந்த மனிதர் கடிதம் எழுதியவரு திரும்ப அந்த பத்திரப்பதிவு நடந்ததா விவரம் முருகனுக்கு தான் தெரியும். திரும்ப 9ஆம் தேதி இவருக்கு பதவி கன்ஃபார்ம் ஆன பிறகு 10ஆம் தேதி இந்த அரசு துறை, அதாவது பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய யாருக்கு தெரிவிக்கிறாங்க? பதிவுத்துறையுடைய தலைவர், அதுக்கப்புறம் துணைத் தலைவர், IG, DIG, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ராருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். சோ 3ஆம் தேதி பதிவு நடக்குது, 3ஆம் தேதி பதவி உயர்வு கிடைக்குது, 6ஆம் தேதி பதிவு முடியுது, 9ஆம் தேதி 10ஆம் தேதி விட்டு 10ஆம் தேதி ஒரு பதிவு லெட்டரை எழுதிட்டு நான் லெட்டர் எழுதிட்டேன்னு சொல்லக்கூடியதுல நாங்க சந்தேகத்தை கிளப்புறோம். 2வது, இந்த விஷயம் நம்மளை போன்றவர்களுக்கு தெரிய வர பிரச்சனை இல்ல. 11ஆம் தேதி இந்த சொத்து குறித்து ஒரு செய்தி குறிப்பு வெளியிடுறாங்க. உங்க ஊடக சகோதரர் அனைவருக்குமே தெரியும், நான் சொல்லக்கூடியது சத்தியமான உண்மை. கடந்த இந்த பதிவு நடந்த சமயத்துல பதிவு யாருக்கும் தெரியக்கூடாது என்கின்ற ஒரு உள்நோக்கத்தோடு பழனியில வரலாறு காணாத வருமானம் 100 கோடி, பஞ்சாமிர்த விற்பனை 60 கோடி, ஒவ்வொரு நாளும் ஒரு செய்தி கொடுத்தாங்க. ஒவ்வொரு நாளும் 100 கோடின்னு ஒரு நாள் செய்தி, பஞ்சாமிர்த விற்பனை 60 கோடின்னு ஒரு நாள் செய்தி, அடுத்தடுத்து 4 நாட்கள் பழனியை பற்றிய மட்டுமே செய்தி கசிய விட்டதற்கு காரணம் இந்த சட்டவிரோத பத்திரப்பதிவை அமுக்குவதற்கு, மடைமாற்றுவதற்கு, மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிற எண்ணத்தோடு இருக்கலாம் என்கின்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். சாதாரணமாக தெரியும், இந்த பத்திரப்பதிவுல சாதாரண பெரிய சொத்தெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பதிய முடியாது. ஒரு சார்பதிவாளர் அவங்களுக்கு மேல டிஆர்ட்ட கன்சல்ட் பண்ணுவாங்க, டிஆர் டிஐஜி கன்சல்ட் பண்ணுவாங்க, டிஐஜி அவங்களுக்கு மேல ஐஜி கன்சல்டேஷனுக்கு போகும். நான் இந்த விஷயத்துல குற்றம் சொல்லுகிறேன். இவ்வளவு பெருமான சொத்து, உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்றம் வரைக்கும் கிடைக்கப்பட்ட கோவில் சொத்து, சட்டவிரோதமாக இருக்கக்கூடிய இந்த விற்பனையாளர்கள், அந்த மடத்துக்கு சொந்தக்காரன் சொல்லக்கூடியவன் எவ்வளவு துணிச்சலாக பதிய முடியும்? இந்த 50 லட்சம் சொல்லி 2 கோடி ரூபாய்க்கு இவங்க பணம் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பின்னணியில் இருக்கவங்க யாரு? முறையான அங்கீகாரம் இல்லாத, அந்த பத்திர எழுத்தர் இல்லாத அந்த ஜேபி அசோசியேட்ஸ் சொல்லக்கூடிய அந்த நபர்கள் இல்ல, அந்த சிவகுமார்ங்கிற வழக்கறிஞர் கையெழுத்து போட்டதுல அவங்க விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்படணும். இந்த பாலச்சந்தர்ங்கிற அந்த அதிகாரி விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்படணும். நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு முருகன் சாட்சிய சத்தியமா சொல்றேன். இங்க பதிவுத்துறையினுடைய செயலராக இருக்கக்கூடியவரும் HRD செயலராக இருக்கக்கூடிய குமரகுருபரன் அவர்கள் கவனத்துக்கு இது போச்சா போகலையா? 4ஆம் தேதி சென்னை கூட்டத்துக்கு போன மிஸ்டர் மாரிமுத்து அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டு போனாரா போகலையா? ஏன் இதை நான் கேட்கிறேன்னா, 1888 சம்பந்தப்பட்ட இந்த சொத்தை மடம் பிடிக்கக்கூடிய மாஃபியா போல இருக்கக்கூடிய இந்த கோவில் நிர்வாகம் அரை நோக்கத்திற்கு விரோதமாக அங்க கார் பார்க்கிங் நடத்துது. அது மட்டுமல்லாது இந்த கோவில்ல நம்ம பழனி திருக்கோயில் மலையில தண்ணீர் பந்தல் நடக்கணும் அப்படின்னு ஒரு தர்மம், தண்ணீர் பந்தல் நடக்கணும்னு சொல்லி 1898, அதாவது இது 888, இது 1898, நான் ஆவணத்தோட பேசுறேன். இங்க மலைக்கு வரக்கூடிய பக்தர்கள் தண்ணீர் தாகம் எல்லாம் தீர்க்கணும்னு சொல்லி கீழே இருந்து தண்ணி சுமக்கிறதுக்காக நாட்டுக்கோட்டு நகரத்து மக்கள், அதாவது தேவகோட்டை மாயாண்டி செட்டியார் அவர்கள் குமாரர் வெள்ளையப்பன் செட்டியார் எழுதி கொடுத்த அந்த விஷயங்கள் எல்லாம் நடக்கணும், தண்ணி கொடுக்கணும்னு சொல்லி 1898 கொடுத்த அந்த சாஸ்வத பத்திரம் இது. ஆனா கும்பாபிஷேக சமயத்தில் லட்சுமிங்கிற அதிகாரி இருந்த பொழுது இதே மாரிமுத்து கோர்ட்ல ஆர்டர் வாங்கி அதை நீங்க பொசஷன் எடுக்கலாம்னு சொல்லிதான் உத்தரவு கொடுத்த நிலையில இவர் நேர போய் இடிச்சார். அப்ப மடம் பிடிக்க மாஃபியா தான் இந்த HRC. அவங்களுக்கு தேவையான சட்ட அனுமதி கொடுக்கிறதுக்கு 1 மாச கால அவகாசம் இருக்கு. அங்க மேல தண்ணீர் பந்தல் தர்மத்தை உடைச்சார். இவ்வளவு முற்படக்கூடிய இந்த மனிதர்
ஏன் இந்த கோவில் திருக்கோயிலுக்கு சொந்தமான நீங்க ஃபிட் பர்சனா இருக்கக்கூடிய இந்த மடத்துடைய சொத்துக்களை காப்பாத்துறதுக்கு லெட்டர் மட்டும் போட்டுட்டு கிளரிக்கல் ஒர்க் மட்டும் பண்ணிட்டு நீங்க பண்ணி அமைதியா இருந்ததுல பின்னணியை நாங்க சந்தேகிக்கிறோம். நான் மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள், என் அன்பிற்கினிய சகோதரர், அவர் மீது இந்த அரசாங்கம் நல்லாட்சி தருகிறோம் சொன்ன சூழல்ல இவ்வளவு பெரிய சட்டவிரோத இந்த பதிவு நடந்த சமயத்துல அமைச்சர் திரு ரமேஷ் அவருடைய உறவினர்கள் தான் இந்த சொத்தை வாங்கினார்கள் என்கின்ற ஒரு கருத்து திரிபை வெளியில கசிய விட்டதுக்கு, பிரச்சாரம் செய்ததுக்கு, அவதூறு பரப்பதற்கு பின்னணியில திமுகவுடைய ஐடி விங் செயல்படுது. திரு விஜய் அவர்கள் நல்லாட்சி தருகிறேன், ஊழலற்ற ஆட்சி தருகிறேங்கிற விஷயத்துல நான் உடன்படுகிறேன். ஆனால் திரு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் 2 தினங்களுக்கு முன்பு தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்கள் சந்தித்தார்கள். தவறு நடந்ததை ஒத்துக்கொள்கிறோம், அமைச்சர் லோகேஷ் ஐயாவுடைய வார்த்தை. இவர் திரு ரமேஷ் அவர்கள் சொன்ன வார்த்தை, அவர் நாங்க இந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு நாங்க இவ்வளவு லெட்டர் போட்டிருக்கிறோம் சொல்லி அமைச்சர் சொன்னார். நான் திரு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கு அன்பான வேண்டுகோள் முன்வைக்கிறேன். அதிகாரிகள் திரு ஜே.சி. மாரிமுத்து, திரு குமரகுருபரன் IAS அவர்கள் எழுதி கொடுத்த விஷயத்தை நீங்கள் தீர ஆய்வு செய்திருக்க வேண்டும். இந்த தூய ஆட்சி நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கத்திற்கு கெட்ட பெயர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் உடனே இருந்து கொண்டு உங்களுக்கு விரோதமாக, இந்த அரசுக்கு விரோதமாக கெட்ட உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய திரு குமரகுருபரன் IAS, திரு மாரிமுத்து அவர்களுடைய தவறான வழிகாட்டுதலால் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள் என்கின்ற குற்றச்சாட்டை நான் உங்களுக்கு முன்வைக்கிறேன். என்னுடைய வார்த்தை சத்தியமான வார்த்தை. திரு அமைச்சர் ரமேஷ் அவர்களே, நீங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்ற பொழுது சட்டவிரோதமாக இந்த கோவிலுடைய வருமானத்தை எடுத்து வணிக வளாகம், கல்யாண மண்டபங்கள் கட்டக்கூடாது என்கின்ற விஷயத்தில் 246 கோடி ரூபாய்க்கான அந்த உத்தரவை நீங்கள் அந்த ஆணையை திரும்ப பெற்ற பொழுது முன்னாள் அமைச்சராக இருந்த சேகர்பாபு அவர்களை நீங்கள் சொல்லிய உடனேயே சேகர்பாபு சொன்ன வார்த்தை, இந்த உத்தரவுகளை போட்டதும் இந்த உத்தரவை திரும்ப பெறுவதற்கான உத்தரவு ஆணை பிறப்பிப்பதும் ஒரே நபர் என்ற வார்த்தையை சொன்னார். அது இந்த நபர் யாருன்னா திரு குமரகுருபரன் IAS தான். அதனால திரு குமரகுருபரன் IAS இந்த துறைக்கு செயலராக இருக்கின்ற வரை இந்த அரசுக்கு கெட்ட பெயரே உருவாகும். சொப்னா IAS ஒருத்தவங்களை செக்ரட்டரியா போட்டாங்க. உடனே வீரமணி சொன்னார், இந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு பிராமணரை கொண்டு இந்த துறையை கையகப்படுத்துறீங்க. ஏன் இதே குற்றச்சாட்டை திரு அமைச்சர் ரமேஷ் மேலேயும் வீரமணி சொன்னார். சொப்னா IAS என்கின்றவங்க நேர்மையானவங்க, இந்த துறையில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டு வந்துருவாங்கிற அச்சத்தின் வெளிப்பாடாக ஒரு சில இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் தூண்டுதலால அந்த அம்மா பதவிக்கு 3-4 நாட்கள்ல மாற்றப்பட்டாங்க. இப்ப திரு குமரகுருபரன் IAS தான் இந்த 3 துறைக்குமே நான் செயலர்னு சொல்லிட்டேன். நான் சொல்லக்கூடியது சத்தியமான வார்த்தை. இந்த பாருங்க, திரு மாரிமுத்துக்கு என்னைக்கு பதவி உயர்வு கிடைக்குது? 3/7. அவர் பதவி உறுதிப்பாடு 9/7. அப்ப அவருடைய பதவியை கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் இந்த லெட்டர் எல்லாம் கொடுக்கிறார் மாரிமுத்து. அதனால திரு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இந்த விஷயத்துல அதிகாரிகள் சொன்னாலும் நீங்கள் தீர ஆராய வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை நான் உங்கள்கிட்ட வேண்டுகோளா நான் முன்வைக்கிறேன். இங்க நீங்க வந்தீங்க, மக்களுக்கு தரிசனத்துக்கெல்லாம் நின்னீங்க, அதெல்லாம் நான் வரவேற்கிறேன். ஆனால் மேலும் இந்த திருக்கோயில்ல பல நல்லது செய்ய வேண்டியிருக்கு. இந்த கிரிவீதியை முழுக்க அடைச்சிருக்கிறாங்க. கோர்ட்டு கொடுத்தது, நீதிமன்றம் உத்தரவு என்னன்னா ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும், வணிக நோக்கத்தோடு எதுவும் செயல்படக்கூடாது, அப்படித்தான் இருக்கணும். ஆனால் இந்த மக்களுடைய வழித்தடங்களை நீங்க அடைக்கிறதுக்கு உங்களுக்கு இடம் இல்லை. இது 1963 நம்முடைய தீர்மானமும் இருக்கு. அது தவிர்த்து கோர்ட்ல இதை அடைக்கணும்னு சொல்லவே இல்லை. அதனால இந்த அடைக்கப்பட்ட வழித்தடங்களை திறக்க வேண்டும். கிரிவல பாதை இந்த மலை முழுக்க ஏதோ முள்வேலி முகாம் மாதிரி இருக்கு, அப்படி இருக்கக்கூடாது. மக்களுக்கும் கோவிலுக்குமான உறவுகளை நீங்க அந்நியப்படுத்தாதீங்க. சரி, வணிகம் கூடாதுன்னு சொன்னீங்க, நீங்க ஹோட்டல் நடத்துறீங்க, பஞ்சாமிர்த கடை நடத்துறீங்க, இதே தனிநபர்கள் செய்து அது வணிகம் தானே. அதனால மக்களுடைய விஷயத்தில் நீங்கள் தயவோடு இந்த விஷயத்தை நீங்க கன்சிடர் பண்ணணுங்கிற வேண்டுகோளை நான் முன் வச்சுக்கிறேன். 3வது, திரு மாரிமுத்து அவர்கள் பதவி உயர்வு பெற்ற உடனே அவர் செய்த அளப்பரிய சாதனை எல்லாம் சொல்லி பெரிய விளம்பர பலகையெல்லாம் வச்சிருக்கிறாங்க. திரு மாரிமுத்து அவர்கள் ஒரு சாதனையும் செய்யவில்லை. இந்த ஆக்கிரமிப்பு எடுக்கப்பட்டதற்கு நீதிமன்ற உத்தரவு. நான் மாரிமுத்து என்னுடைய இனிய நண்பர் தான். அதே நேரத்தில் அவர் செய்த தவறுகளை நான் சுட்டிக்காட்ட வேண்டிய பொறுப்பு ஒரு முருக பக்தனான எனக்கு இருக்கு.
ஏன்னா கோயில் பணத்தை சட்டவிரோதமாக ஆண்டிவட்டியில கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கும், கன்னிமந்தியத்துல கல்யாண மண்டபம் கட்டுறதுக்கும், அப்புறம் உத்தமபாளையத்துல கட்டுறதுக்கு முயற்சித்த போது அதை எதிர்த்து வழக்கு தொடுத்தவன் நானு. அப்ப கோர்ட்டில் சொல்றாங்க ராம ரவிக்குமாருக்கு அந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொன்ன பொழுது பக்தராக இருக்கக்கூடிய யார் வேண்டுமானால் வழக்கு தொடுக்கலான்னு மாண்புமிகு நீதி எஸ் எம் சுப்பிரமணியம் ஐயா சொன்னாங்க. இப்ப திரு மாரிமுத்து அவர்கள் நல்ல மனிதராக இருந்தா என்ன செய்யணும்? இப்ப செல்போன் பேசக்கூடாதுன்னு எங்களை குற்றம் சொல்றாரு. எங்களை மீன்ஸ் பக்தர்களுக்கு தடை, ரைட்? இப்போ பக்தர்களுக்கு செல்போன் தடை விதிக்கிறதுக்கு இந்த உத்தரவு போடக்கூடிய இந்த நிர்வாகம் அதிகாரிகள் கைகளில் செல்போன் இருக்கா இல்லையா? அர்ச்சகர்கள் கைகளில் செல்போன் இருக்கா இல்லையா? அங்கே வேலை செய்யக்கூடிய அந்த தனியார் செக்யூரிட்டி, தனியார் பாதுகாவலர் கையில செல்போன் இருக்கா இல்லையா? ஏன் செல்போனை தடுத்தாங்கன்னு சொன்னா மேல நடக்கக்கூடிய அநியாயங்களை யாராவது உங்களை போல எங்களை போல இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் பத்திரிகையாளர் போல செயல்பட்டுவாங்கிற அச்சத்தின் வெளிப்பாடு. நான் செல்போன் கொண்டுட்டு போய் அங்க மேல சாமி கும்பிடணுங்கிற விஷயத்தை நான் ஏத்துக்கல. செல்போன் நான் கொண்டு போகல. அதற்கு நீங்க மாற்றா என்ன செய்யணும்னு சொன்னா மேல படக்கடை இருக்கு, பஞ்சாமிரத கடை இருக்கு, ஆபீஸ் நிர்வாகம் இருக்கு, அந்த போட்டோ எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு தனியாருக்கு டெண்டர் விட்டு அவனுக்கான கால அவகாசம் முடிஞ்சும் அந்த தனியார் போட்டோ எடுத்து வசூல் செய்யக்கூடிய வேலைக்கு தான் நீங்க எங்களை தடை விதிக்கிறீங்க. அதற்கு மாற்றாக மலைக்கோயில்ல செல்போன் டெபாசிட் கவுண்டர், இந்த கைபேசி வைப்பகத்தை ஒண்ணு வச்சா குறைஞ்சு போயிருப்பீங்களா? இடம் இல்லைன்னு போய் சொல்றாரு நிர்வாகம். யாரு? இதே மாரிமுத்து எனக்கு தெரிவிச்சிருக்கிறார். இன்னொன்னு, நம்முடைய பத்திரிகையாளர் சகோதரர்கள் ஒரு சில பேர் குற்றங்களை அவங்க கவனத்தை கொண்டு வந்து அவங்க மேல புகார் தெரிவிக்கிறீங்க. என்னுடைய கேள்வி, குற்றம் சொல்பவன் உங்களுக்கு நண்பனாக நீங்க பாருங்க. பத்திரிகையாளர் தப்பா போட்டுட்டாரு, ஒரு செய்தி நிறுவனம் தவறாக சொல்லிருச்சுன்னு உடனடியாக புகார் தெரிவிக்கக்கூடிய திரு மாரிமுத்து நிர்வாகம், அரசு நிர்வாகம் தான், மாரிமுத்து நிர்வாகம் கிடையாது. ஏன் இந்த 2/7/2026 இப்படி தடை கொடுத்திருக்கேன்னு ஒரு பிரஸ் ரிலீஸ் விட்டுருந்தா இந்த பதிவு நடந்திருக்குமா? சரி, இதுல ஜஸ்டின் மணிகண்டன் மட்டும் குற்றவாளி அல்ல. ஜஸ்டின் மணிகண்டனுக்கு முன்பு இருந்த அந்த பாலச்சந்தர் அவரை விசாரிக்கணும். ஏன் இது வரைக்கும் இந்த வித்தவனும் வாங்கணும்னு கைது செய்யப்படல? அப்பதான் எனக்கு அழுத்தம் வருது. நேற்று இந்த டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார் சசிகலா சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க. இந்த ஆனந்தனுடைய போன் உரையாடலாம் பார்க்கணும். ஆட்சி மாறியும் காட்சி மாறலங்கிற குற்றச்சாட்டை நான் சொல்றேன். காரணம் என்னன்னா 27/3/2026 இருந்ததும் இதே அதிகாரிகள், புதிய அரசு பதவியேற்ற பிறகும் இருக்கக்கூடிய அவர்கள் இதே அதிகாரிகள் தான். அதனால மாண்புமிகு பதிவுத்துறை அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அவர்களும் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களும் இந்த செய்தியாளர் சந்திப்பில் சொல்லிய செய்திகளின் அடிப்படையில் இந்த வழக்கு செல்லுமையானால் இதுல முக்கியமான அதிகாரத்தில் இருப்பவர்கள் மாட்டுவார்கள் நிதர்சனமான உண்மை. இந்த துறையினுடைய செயலராக இருக்கக்கூடிய திரு குமரகுருபரன் IAS அவர்கள் இந்த துறையிலிருந்து மாற்றப்பட வேண்டும், அவரும் விசாரணை வளையத்துக்குள் உட்படுத்தப்பட வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக நான் தெரிவிக்கிறேன். இந்த 110 கோடி ரூபாய் சொத்தை தூய ஆட்சி தருகிறேன் என்கின்ற அடிப்படையில் வந்த பதவியேற்ற திரு விஜய் ஐயாவுடைய அரசு உரிய விசாரணை செய்து குற்றவாளிகள் எந்த சக்தியாக இருந்தாலும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கணுங்கிற வேண்டுகோளை நான் முன்வச்சுக்கிறேன். இரண்டாவது, இந்த முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு 2024 நடத்தினாங்க. இதே மாரிமுத்து இணை ஆணையராக இருந்தார். அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டிற்கு இந்த பழனி திருக்கோவிலில் மிகப்பெரிய அளவில் பக்தர்கள் காணிக்க கொடுத்திருக்கிறாங்க, பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கொடுத்திருக்கிறாங்க, அமைச்சருடைய நேரடி எல்லாம் அந்த நன்கொடை வாங்கி இருக்கிறாங்க. இந்த திருக்கோயில்ல நடந்த இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுல முத்தமிழ் முருகன் மாநாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு அக்கௌண்ட் தொடங்கப்பட்டிருக்கு. அந்த அக்கௌண்ட் விவரத்தை வெளியிடணும். அதுல பெரிய ஊழல் நடந்திருக்குதா நான் குற்றம் சொல்றேன். எவ்வளவு பணம் வந்துச்சு, மதசார்பற்ற அரசு இந்த முத்தமிழ் முருகன் மாநாட்டுக்கு எவ்வளவு டொனேஷன் கொடுத்துச்சு, உபயதாரர்கள் எவ்வளவு கொடுத்தாங்க, யாரு யாரு கான்ட்ராக்டரு, யார் யாருக்கு பணம் கொடுத்தீங்க, பணம் வாங்கினீங்கிற விஷயத்தை முழுமையாக விசாரணை செய்து ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுவதற்குரிய விசாரணை கமிஷனை மாண்புமிகு அமைச்சர் மதிப்பிற்குரிய திரு ரமேஷ் ஐயா அவர்கள் அமைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு வாயிலாக நான் முன்வைக்கிறேன். இது போன்ற ஊழல்கள் நடக்கும் பட்சத்தில், சட்டவிரோதமாக நடக்கும் பட்சத்தில் நீதி விசாரணை மட்டுமல்ல, இந்த CBCID விசாரணையில எந்த விதமான அரசியல் அழுத்தங்களும் இல்லாம விசாரணை நடக்க வேண்டும் என்கின்ற செய்தியை நான் முன்வச்சுக்கிறேன். மூணாவது ஒரு செய்தியை நான் சொல்றேன். இந்து சமய அறநிலையத்துறை ஆணையராக IAS திரு வினய் அவர்கள் இருக்கிறார். இந்து சமய அறநிலையத்துறை சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீதிபதியாக ஜுடிஷியல் அத்தாரிட்டி ஒரு நீதிபதியை HRC கமிஷனரா நியமிக்கணுங்கிறதா இந்து சமய அறநிலையத்துறை சட்ட விதி. அந்த இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நீதிபதி ஒருவரை ஆணையராக நியமனம் செய்தால் ஒரு ஜுடிஷியல் பவர், அவர்கிட்ட எந்த அரசியல் அழுத்தம் போகாது.
பக்ஷபாதம் இல்லாம ஒரு சார்பு நிலை இல்லாத அரசியல் அழுத்தங்கள் இல்லாத ஒரு அருமையான பணி நடக்கும். HRNCக்கு இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நீதிபதி ஒருவரை ஆணையராக நியமிக்க வேண்டும். இரண்டாவது, அதற்கு அப்புறம் இந்த துறையிலே பணி செய்து கன்ஃபர்டு அந்த பணி உயர்வு வரக்கூடிய மனிதர்களை நியமிக்கலாம். இது இரண்டாவது சட்டம். மூணாவது தான் சொல்லுது, இந்திய ஆட்சி பணியில் இருக்கக்கூடிய IAS இந்த துறைக்கு செக்ரட்டரியா நியமிக்கலாம், ஆணையரா நியமிக்கலாம்னு வருது. அதனால இந்து சமய அறநிலையத்துறைக்கு ஒரு நீதிபதியை நியமிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை அமைச்சர் திரு ரமேஷ் அவர்களுக்கு முன்வைக்கின்றேன். பழனி கோவிலில் நடந்த சட்டவிரோத இந்த பத்திரப்பதிவுக்கு சம்பந்தப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். இந்த பதிவுக்கு காரணமான JP அசோசியேட்ஸ், ஜெயபிரகாஷ் உள்ளிட்ட சிவகுமார் வழக்கறிஞர் உள்ளிட்ட நபர்கள் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். இந்த சொத்தை விற்ற நபர் வாங்கிய நபர்கள் சிறைப்படுத்தப்பட வேண்டும். பத்திரத்தினன்று லீவு போட்டுட்டு போன பாலச்சந்தர் விசாரணை வளையத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். பத்திரப்பதிவுக்காக வந்த ஜஸ்டின் மணிகண்டன் உள்ளிட்ட மட்டும் குற்றவாளி அல்ல, அவருக்கு உடந்தையாக இருந்த சசிகலா, டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரார், DIG ஆனந்த், துறையுடைய தலைவர்கள் அனைவருமே கூட்டு குற்றவாளிகளாக இந்த வழக்கில் சேர்க்கப்பட வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் முன்வைக்கின்றேன். இது சம்பந்தமான அனைத்து விஷயம் அரசு கனிவோடு கேட்க வேண்டும் என்ற வேண்டுகோளை மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அவங்க VVR வெங்கடாசலம்னு போர்டெல்லாம் வச்சிருப்பாங்க, நீங்களும் நானும் பார்த்திருக்கேன். சென்னையில நம்ம காங்கிரஸ் ஆபீஸ் பக்கத்துல பார்டர் தோட்டம் இருக்கு. அவர் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க, அது ஒரு இஷ்யூ அல்ல. அவங்ககிட்ட இந்த ட்ரஸ்டின்னு சொல்லக்கூடிய இந்த தண்டபாணி சுவாமி மடத்தை சார்ந்தவங்க சொல்லக்கூடிய அவங்க பணம் வாங்கியிருக்கிறாங்க. அவர் ஒரு குறிப்பிட்ட எப்ப கொடுக்க முடியாதான்னு சொன்ன பிறகு அவங்களுக்குள்ள ஒரு வழக்கு விஷயங்கள்லாம் வருது. இந்த விஷயம் வந்த பிறகுதான் இந்த HRNC தலையிடுது. ஏன்னா எந்த நோக்கத்துக்காக இந்த ட்ரஸ்ட் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை மீறி பராதீனப்படுத்துதல், இந்த சொத்தை விற்க முயற்சிப்படுகிறது சட்டவிரோதம். அப்ப HRNC வர்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அப்படி மீட்ட சொத்து, இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு மீட்ட சொத்து வித்துருவான்னு தெரிஞ்சும் கூட அங்கே ஜேசியாக இருந்த திரு மாரிமுத்து நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இதுல உதவி செய்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அது மட்டுமல்லாது அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கூடுதல் ஆணையர் என்கின்ற அந்த பொறுப்பிலிருந்து அவர் பணி இறக்கம் செய்யப்பட வேண்டும். ஏன்னா அந்த ஆர்டர்லயே சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, பதவி உயர்வு பெற்ற நபரை எந்தவித முன்னறிவிப்போ அல்லது காரணமோ இன்றி எந்த நேரத்திலும் பணியில் இருந்து நீக்க நியமன அலுவலருக்கு உரிமை உண்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, உங்களை இந்த அதிகாரிகள் தவறாக வழிநடத்துகிறார்கள். அவருடைய சொற்களை கேட்க வேண்டும் என்கின்ற மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்துல இந்த அதிகாரிகள் இந்த அரசுக்கும் அமைச்சருக்கும் அவப்பெயர் உருவாக்க முயற்சிக்கிறார்கள். இவர்களிடம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை பழனி ஆண்டவன் சாட்சியாக உங்களுக்கு முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். அது CBCID விசாரணைல தெரிய வரும். ஏன்னா இந்த ரெண்டு நபரும் சாதாரண விவசாயிகள். இந்த விவசாயிகளுக்கு இவ்வளவு பெரிய பணம் வந்திருக்குமா தெரியாது. இவங்களுடைய பின்புலத்தை ஆராயணும். ஒண்ணு ஏதாவது அரசியல்வாதிக்கு பினாமியா இருக்கலாம், இல்லாத அரசு அதிகாரிகளுக்கு பினாமியா இருக்கலாம், இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த VVR வெங்கடாசலம் அவங்களுக்கு பினாமியா இருக்கலாம். பினாமி யாரா இருந்தா என்ன சாமி, சட்டவிரோதமா வாங்கினவன், சட்டவிரோதமா வித்தவன், அவனுக்கு பின்னணி கூப்பிட்டு சார் நேற்று ஜஸ்டின் மணிகண்டன் மேல FIR பண்றீங்க, கைது செய்ய முற்படுறீங்க, வித்தவனு வாங்கின ஏன் விட்டீங்க? ஏன் அறநிலையத்துறை அதிகாரிகளை விசாரணைக்கு உட்படுத்தல? இதுல JC மிஸ்டர் மாரிமுத்து மேல எந்த காழ்ப்புணர்வும் எனக்கு கிடையாது. எதற்கு எடுத்தாலும் அறிக்கை கொடுக்கக்கூடிய இந்த கோயில் நிர்வாகம் ஏன் கொடுக்கல? 5 நாளா நீங்க பழனி கோயிலை பத்தி பெருமையா பேச வச்சது இந்த பின்னணி என்ன? 3ஆம் தேதி பதியுது, 3ஆம் தேதி பதவி உயர்வு, 6ஆம் தேதி பதியுது, உங்களுக்கு 9ஆம் தேதி கன்ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் என் சந்தேகத்தை கிளப்புறேன். இது நியாயம் இருக்கு? நான் சொல்லி இந்த விஷயத்தின் வழியாகத்தான் இந்த வழக்கு பயணிக்கும். அந்த பயணித்த பிறகு அது குற்றவாளி யாராக இருந்தாலும் மாண்புமை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் எந்த விதமான தயவுதாட்சியம் இல்லாம அவங்களை தண்டிக்கணுங்கிற வேண்டுகோள் நான் முன் வச்சுக்கிறேன். ஐயா, அதாவது ஆட்சி மாறியும் காட்சி மாறல, ஆட்சி மாறியும் காட்சி மாறல. இதே DIG ஆனந்த், இதே DR சசிகலா, அப்புறம் கீழே பதிவாளர் இருந்திருக்காங்க. திமுகவுக்கு நான் சொல்றேன்னா கள்ள உறவு இருக்கும். இந்த அதிகாரியுடைய போன் உரையாடல்கள்லாம் நீங்க சாட்டு போடணும். யார் யார்கிட்ட பேசுனாங்க, நான் குறிப்பிட்ட தினங்கள்லாம் சொல்றேன்ல, அவங்களுடைய கால் டீடைல் CDR போட்டாச்சுன்னா மாட்டிப்பாங்க. சார் பிரச்சனை யாருன்னு தெரியும். நான் ஒரு உத்தரவு சொல்லாம நீங்க சாதாரண ஒரு 1 கோடி ரூபாய்க்கு பாண்டி போய் வீடு வாங்கன்னு வச்சுக்கோங்க, பதிஞ்சுறீங்களா? நீங்க மேல இருந்து மெசேஜ் வரணும். காந்தி சிரிச்சாச்சா கம்ப்யூட்டர் வேலை செய்யும். உண்மையா இல்லையா? இது பட்டவர்த்தனமான உண்மை. கடந்த ஆட்சியில் எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி இருக்குன்னு தெரியல. கடந்த ஆட்சியில
பெரிய சொத்துக்கள் பதியணும்னா மந்திரிட்டு இருந்து மெசேஜ் வரணும். அப்படிதான் நடந்திருக்கு. இதுல அந்த பழனிசாமிங்கிற சாறு பதிவாளருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த மனுஷன் அன்னைக்கு பார்த்து பதிஞ்சிருந்தா அவ்வளவு பிரச்சனை தெரியாது, மூடி மறைச்சிருப்பாங்க. அவர் ரெஃப்யூஸ் பண்ணதுனாலதான் காலதாமதம் ஆனாலும் கூட இந்த செய்தி வெளியாயிருக்கு.